ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடற்கரை சங்ககிரி சேலம் மாவட்டம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடு செட் வீடியோ பார்க்குறோம். இது வந்து ஒரு 5.1 ஒன்லி வந்து யூஎஸ்பி ஆக்ஸ் மட்டும் தான் குடுக்குற மாதிரியாக நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆனா ஊஃபர் வந்து 2.12க்காக கேட்டிருக்காங்க. இதுல மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பேனல் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அவங்க வந்து சப் ஊஃபருக்கு 2க்கும் தனித்தனி கண்ட்ரோலு. அது இல்லாம இங்க வந்து ட்விட்டருக்கு தனி கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து கொடுத்துருக்கோம். மீட்டர் யூஎஸ்பி போர்டு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனல் அவ்வளவுதான். இப்போ உள்ள யூஸ் பண்ணிருக்கோம் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருக்கிறது எல்லாமே நம்மளோட போர்டு இது ஒண்ணு தவிர இது இந்த பிசிபி மட்டும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆம்ப் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா 5 சேனலுக்கு நம்ம கிளேமஸோட கேங்ஸ்டர் V2 52001943 யூஸ் பண்ண அந்த போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். 5 லிபி ஹீட் சிங்க் போட்ட அந்த மாடல்ல வந்து நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது சப்வூஃபருக்கான பவர் ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா IRF 250 8 ஃபெட் போட்ட போர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். மான்ஸ்டர் போர்டுல பிரிட்ஜ் பஃபரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து டியூயல் வாய்ஸ் காயில் இருக்கக்கூடிய சப்வூஃபர் பயனியர் யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த 4 ஃபெட்ல ஒரு காயில், இந்த 4 ஃபெட்ல ஒரு காயில், இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா இன்புட் பாத்தீங்கன்னா பேனல் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி போடும் பொழுது இந்த பயனியர் ஊஃபருடைய ஃபுல் எஃபிஷியன்சியை நம்ம எடுக்க முடியும். பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து 2 ஊஃபர் 4 காயிலுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா ட்விட்டருக்கு மட்டும் தனியா ஒன்லி ட்விட்டருக்கு மட்டும் இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம KMSோட 7 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இது எல்லாமே 10 ஆம்பியர் ரிலே, இது மட்டும் 30 ஆம்பியர் ரிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் 28028 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் HDல யூஸ் பண்ணிருக்கோம். கெப்பாசிட்டர் 4 10,000 MFT 5010 டயோடு. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ செக்ஷன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட இதுதான். பாத்தீங்கன்னா பிடி போர்டு வந்து KMSோட V3 அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி ஐசி மாடல் அந்த இது யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது சரவுண்டு KMSோட மினி சரவுண்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா சென்டர் வாய்ஸுக்கு சென்டர் போர்டு வாய்ஸுக்காக நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். சப்வூஃபருக்கு KMSோட 2-in-1 V2 சப் V2ல அவுட்டு பெரிய ஐசி பக்கம் இருக்கக்கூடிய அந்த அவுட்டை நம்ம வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ரீ செக்ஷன். பவர் சப்ளை பாத்தீங்கன்னா 2 யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து இந்த எல்இடிகளுக்காகவும், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி போர்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பனானா சாக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அது இல்லாம இங்க 2 இது ஏன்னா நம்ம வந்து சப்வூஃபர் 2 டூயல் வாய்ஸ் காயில் அப்படின்றதுனால இங்க இடம் இல்லாதனால இது வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டருக்காக தனியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கூலிங் ஃபேன் 2 கூலிங் ஃபேன் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இதனுடைய டெஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவு பண்ணியிருக்கேன். சரியான ரிசல்ட். இந்த இந்த ரெண்டு சப்வூஃபர் வச்சு இங்க வெளியில அவுட்டர்ல வச்சு செக் பண்ணும்போதே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கஸ்டமருக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாரு.